அஸ்ஸலாமலைக்கும். வெல்கம் டு அழகு கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஜாலியாக இருங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 2-3 பிள்ளைங்க கத்திரிக்காய் ரெசிபி போடுங்கன்னு பிள்ளைங்க கேட்டுச்சுவோம். ஏற்கனவே முன்னெல்லாம் போட்டிருக்கேன், அது லிக்கில் வரல பிறகு சரி திருப்பி ஒரு தடவை போட்டுருவோம் பிள்ளைங்களுக்காக அப்படின்ட்டு இன்றைக்கி போடுறோம்மா. நான் செய்கிற மாதிரி செஞ்சு கத்திரிக்காய் ரொம்ப ஈஸியான வேலை தான் செய்கிறேன். ஆனால் நான் அறுக்கிறதெல்லாம் கத்திரிக்காய் அது வந்து புள்ளதாச்சி அறுக்கிறது மட்டும் அறுத்து செய்யாதீங்க. வேறு யாராவது அறுத்து அதை வாங்கி செய்யுங்க. மாசமாக இருக்கிறவங்க மட்டும் நான் அறுக்கிற மாதிரி கத்திரிக்காய் அறுக்க வேணால் வேறு யார்ட்டையா சொல்லி அறுத்து அதை செய்யுங்கம்மா. இது ஒரு செய்தி சொன்னேன், அதான் வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் எப்படி அறுக்கிறேன் செய்கிறேன்னு பாருங்கடாம்மா. ஓகேவா? அதான் கத்திரிக்காவை இந்த வந்து முன்னாடி உள்ளதை தூக்கி போட்டுருங்க. இதுமாரி ரவுண்டாக அறியணும். சொன்னது நினப்பு இருக்கட்டும் சொல்லுங்களா. மாசமாக உள்ளவங்க மட்டும் இந்தமாரி அறுக்காதீங்க கத்திரிக்காவை. இந்தமாரி அறுக்காதீங்க, யார்கிட்டையாவது சொல்லி அறுக்க சொல்லுங்கள். அறுத்து நீங்கள் வந்து மசாலா மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு அறுக்கிறத அறுக்கணும். அதான் இந்த இப்படி தான் அறுத்து இந்த பாருங்க ரவுண்டாக இப்படி அறுத்து தண்ணியில் கத்துறாமல் இருக்க போட்டுருங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதான் சமையல், அதையும் சொல்லிட்டேன். ஓகேவா? அதை பாருங்க, இந்த இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சமையல். இன்னைக்கு பாருங்க, இதமாரி நம்ம அறுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த பாருங்க, இதுதான் எல்லாத்தையும் அறுத்து இந்த பாருமா ரவுண்டாக வெட்டிட்டேன்னா கழுவி இதை போட்டு பெரட்டுறதுக்கு போட்டேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டுங்க. இந்த பாருங்க உப்பு போட்டுக்கிட்டேன். ஓகேவா? அதோட அது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுங்க, இந்த மஞ்சத்தூள். ஓகேவா? அதோட மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுங்க. கொஞ்சோண்டு வாசத்துக்காக பெருஞ்சீரகத்தூள் சுட்டுக்கோன்னு போட்டுங்க. ரொம்ப போட வேணாம். இந்த பாருங்க இவ்வளோ தான். இந்த பாருங்க வாசமாக இருக்கும் சாப்பிட. ஓகேவா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைடாம்மா. இவ்வளோ தான், சிம்பிளாக ஆயிடுச்சா? இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்ட வேண்டியது தான். ஓகேவா? கரெக்டாக அது பெரட்டணும். எல்லாம் போட்டுட்டேன். நம்ம பார்த்துக்கிட்டிங்களா? ஓகேவா? நல்லா இருக்கா? நாங்கள் இன்னும் கேமராலாம் வாங்கலடாம்மா. வாங்கினா கலர்ஃபுல்லாக காட்டுறோம். ஓகேவா? இது நாங்கள் செல்லில் எடுக்கிறோம், அதனால் இப்படி தான் இருக்கும் கலரு. ஆனால் எங்கள் கண்ணுக்கு மிளகாத்தூள் நிறையா இருக்குது. ஓகேவா? இந்த பார்த்தீங்களா? அதான் இப்போ எண்ணெயில் போடுவோமா. கல்லை வச்சு எண்ணெயை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம ஒன்று போடுவோம். பிஸ்மில்லா. ஓகேவா? அதை பாருங்கள், அவ்வளோதான். 2 நிமிஷம் தான். மொத்தமாக அதை பாருங்கள் அறுத்துருக்கேன்னா 2 நிமிஷம் 2 பேருவாங்க. முடிஞ்சிட்டா போட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான், கைத்துக்கு ஆகிற மாதிரி. போட்டு வேகட்டாண்டாமா. 2 நிமிஷம் தாண்டாமா. அதை திருப்பி போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக 2 நிமிஷம் தான் எழுதுறோம். அழகாக எண்ணெயை மட்டும் ஊற்றி இந்தமாரி திருப்பி போட்டுக்க வேண்டியதுதான். நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கு, நீங்கள் எந்த குழம்புக்கு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குண்டாம்மா. அவ்வளோதான், இதுதான் எண்ணெய் கத்திரிக்காய். ஓகேவா? நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு மெசேஜ் பண்ணுறீங்க எல்லா செல்லமும். ஒரு 2 நிமிஷம் எடுத்துருவோம். எடுத்துட்டாண்டாம்மா. அதை பாருங்கள். ஓகேவா? அந்த தோசைக்கல்லேருந்து இதை பாருங்க அப்படியே வடையாக அழகாக எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நம்ம எடுத்து வச்சோடனே கொஞ்சம் அப்படியே வணங்கி போயிடுவாங்க. அதனால் ஒன்றும் இது பண்ணாதீங்க. என்ன அது வந்து நம்ம சூடாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆறி இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், எண்ணெய் விடும். ஓகேவா? அவ்வளோதான், இதுதான் எண்ணெய் கத்திரிக்காய். போடுவோமா? சூப்பராக இருக்கா? திருப்பி மறுபடியும் போட்டுட்டு வருகிறேன். இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. அதனால் ஒரு 5-6 கத்திரிக்காய் ஒரு 3/4 கிலோ வாங்கிட்டேன். 3/4 கிலோ வாங்கி இன்றைக்கி தான் உண்டு. ஓகேவா? இதுதான் சாப்பாடு. குழம்புக்கு இதான் தொட்டுக்க எங்கள் வீட்டில். அதனால் நீங்களும் இப்படியே செய்யுங்க. கொஞ்சம் சைடாக எடுத்துட்டேன், அதனால் அதெல்லாம் சைடில் வச்சுருவோம். ஓகேவா? அவ்வளோதான். நீங்கள் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இப்படி ஊற்றிக்கலாம். இப்படி ஓகேவா? ஊற்றி நம்ம அதை மாதிரியே திருப்பி போட்டுக்க வேண்டியது தான்.
இதாண்டம்மா எண்ணெய் கத்திரிக்காய் சிம்பிளாக இருக்கா, ஈஸியாக இருக்கும், சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு தொட்டுக்க வேணுமா, டக்குன்னு அறுத்து போட்டோமா, மிளகாத்தூள் கொத்தமல்லி இது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டோமா, செஞ்சு சாப்பிட்ற வேண்டியதான். ஓகேவா? இதான் எண்ணெய் கத்திரிக்காய். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கா நல்லா இருக்கான்னு. ஓகேவா? வாங்க சாப்பிட. வெல்கம்.